ஏர்போர்ட் வந்தோம்னா 5000 ஏக்கர் சேல்ஸ் ஆகுதுன்னா 5000 ஏக்கரும் அங்க விளைநிலங்களும் விவசாய நிலங்களும் சொல்றீங்க. சோத்துக்கு என்ன ஏஐ திம்பமா இல்ல சாப்ட்வேர் திம்பமா? நீங்க 50-60 வருஷமா இருந்திருக்கீங்களா? சென்னை டு திருச்சி போற பைபாஸ்ல இண்டஸ்ட்ரியல் கூடிய இன்னைக்கு எவ்வளவு ஐடி கம்பெனிகள் எவ்வளவு இருக்கு? அதனாலதான் நீங்க சதுப்பு நிலங்கள்ல பில்டிங் கட்டலாம்னு அனுமதி கொடுத்தீங்க. அதை ரத்து செஞ்சிருக்காரு. வேளச்சேரியில ஏரிக்கு மேல எதுக்குங்க கட்டடம்? வேளச்சேரியில சதுப்பு நிலங்களுக்கு கட்டி முடிச்சிட்டீங்கன்னா பெரும் ஆபத்து இருக்கு கிறிஸ்டி நமக்கு. அது போலதான் பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் வேணாங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், மாற்று கருத்து கிடையாது. பரந்தூரை சுற்றி நடக்கக்கூடிய பிசினஸ் தான் இங்க பிரச்சனை. ஏர்போர்ட்டை சுற்றி ரியல் எஸ்டேட் கம்பெனி வாங்கினா வாங்கலையா? இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுகவை தங்கம் தென்னரச சவால் விடுற. எத்தனை கம்பெனி வாங்குச்சு, எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு, வெளிப்படையா ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க. திமுக ரியல் எஸ்டேட்களை ஏன் தடுக்கவில்லை? ஏன் தடுக்கல நினைக்கிறீங்க? ஒருவேளை ஏன்னா சொந்தக்காரனா புல்லா எப்படி தடுப்பா? அந்த சிக்கல் ஃபுல்லா சொந்தக்காரனா இருப்பான். ஃபுல்லா பினாமி ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி அப்படிதான் இங்க ஃபுல்லா சென்னை ஃபுல்லா ஏரிக்கு மேல பில்டிங் ஆயிடுச்சு. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளால கோழிக்கோடு ஏர்போர்ட் தெரியுமா யாருக்காவது? மலைக்குள்ள இருக்கும் அந்த ஏர்போர்ட். அது சுத்தி டெவலப்மெண்ட் இல்ல, ஆனா ஏர்போர்ட் மட்டும் இருக்குல்ல. இங்க மட்டும் எதுக்கு டெவலப்மெண்ட் கேக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படும் போது ஒரு வாகன ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் ஒரு நெரட்டிவ் செட் பண்றான் ஊடகங்கள்ல. என்னன்னா பரந்தூர் வந்தா எவ்வளவு பயன், எவ்வளவு வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் வாங்கினவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். ஓகே, ஒரு நெரட்டிவ் செட் பண்ணப்படுது. மைண்ட் செட் பண்றாங்க. மைண்ட் செட் பண்றான். திமுக பதறுது, திமுக கதறுது தெரியுதா? சட்டசபையில பரந்தூர் வேணான்னு சொன்னீங்க, பதறாங்க தெரியுதா? இப்போ இதுதான் மேட்டர். ஏங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க லாங் டைம் எக்கனாமிக் வருதுன்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வரீங்க. ரைட், சந்தோஷம். இப்போ பரந்தூர்ல 26ல அமல்படுத்தப்படுது. ஒரு ஏர்போர்ட் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம். 31ல ஏர்போர்ட் வந்து சுத்தி இருக்க ஊர்ல செட் ஆகிறதுக்கு 2050 ஆயிரம் வச்சுக்கோங்க. 50 தான் உங்களுடைய தொலைநோக்கு பார்வைனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண தொலைநோக்கு பார்வை என்னன்னு நான் கேக்குறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் நண்பர் யாசர் அணிஞ்சிருக்கார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நலம் கிறிஸ்டி. எப்படி போயிட்டு இருக்கு சட்டசபை எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு, சட்டசபை போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பரந்தூர் விமான நிலையம் நேற்று வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியோட இருண்ட நாள்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. ஏன்னா எவ்வளோ வளர்ச்சிகள் வந்திருக்கும், அதனால வந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கும், எவ்வளோ முதலீடுக்கு வந்திருக்கும், மொத்தமா எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்றாங்க. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் பண்ணது சரிதான் அப்படின்னு அந்த பகுதிக்கு மக்கள் வந்து வெடி வரிச்சு கொண்டாடுறாங்க. இன்னொரு சைடு சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயங்க, இது வந்து கொண்டு வராமல் விட்டுதாங்க கரெக்டு, ஏங்க இவ்வளோ வயலை அழிச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் சொல்றாங்க. எனக்கு புரியல யார் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்றது உண்மை அப்படின்னா, நியூட்ரலுங்கிற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது, அகராதியிலே கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நின்றுக்காருங்கிறத இந்த விஷயத்துல இருந்து நான் பதிவு செய்கிறேன். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தாங்க மக்களுடைய அரசு, அதுதான் அரசு. நீங்க தொழிலதிபர்களையும் கார்பரேட்டுகளையும் பூர்த்தி செய்யணும்னா அதுக்கு பேர் கவர்மெண்ட் கிடையாது, கார்பரேட்டு ஆட்சி செய்யுதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நீங்க எல்லாத்தையுமே உள்ள விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், சரி பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் கட்டுறீங்க, எத்தனை ஏக்கர்ல கட்ட போறீங்க? நான் இப்போ திமுகவை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம். யார் யார் ஏர்போர்ட் வேணுங்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ ஏர்போர்ட் கட்டிட்டீங்க, ஏர்போர்ட் கட்டுறதுனால அவங்க இடத்துல வாங்கிட்டீங்க, வாங்கி முடித்த இடத்தை தவிர மற்ற இடங்கள்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன ஆகும்? அங்கே என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வருவீங்க? நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வருவீங்க? அங்கே ஒரு விஆர் மால் வரும், அது வந்து என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஆசை 2000 ஏக்கர் கிறிஸ்டி, ஒரு 3000 ஏக்கர் கிறிஸ்டி, இல்லை 5000 ஏக்கர்னு வைங்க. 5000 ஏக்கர் ஏர்போர்ட் வந்தோன்னா 5000 ஏக்கர் சேல்ஸ் ஆகுதுன்னா 5000 ஏக்கரும் அங்கே விளைநிலங்களும் விவசாய நிலங்களும் சொல்றீங்க. சோத்துக்கு என்ன ஏஐ திம்பமா இல்லை சாப்ட்வேர் திம்பமா? சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் நமக்கு விவசாய நிலங்கள் இருக்குன்னா நமக்கு அடிப்படையாக பயன்படக்கூடிய காய்கறிகள் மற்ற விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே 70 கிலோமீட்டர்ல நமக்கு கிடைக்குதுன்னா, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல கிடைக்குதுன்னா அதோடைய அடிப்படை விலைவாசிங்கிறது ரொம்ப குறைவாக கிடைக்கும். நீங்க இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துல இருந்து இல்ல நான் வேற ஊர்ல இருந்து வந்து நீங்க இங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா 1 கிலோ தக்காளி 1500 ரூபாய் விற்பான். இல்லைங்க, இது எப்படி வாங்குவீங்க? இது திமுகவுக்கு தெரியாதா? அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, 2000 ரூபாய் கிலோ வித்தாலும் வாங்கி திம்பாங்க. சாதாரண மக்கள் எப்படி சாப்பிடுவான்? அதான் நீங்க கேள்வி. பரந்தூர் ஏர்போர்ட் நீங்க வேணும்னு கேக்குறீங்க. ஒரு அரசு வந்து மக்களுக்கு நான் என்ன கேக்குறேன், பரந்தூர் ஏர்போர்ட் நீங்க வேணும்னு கேக்குறீங்க, மக்கள் வேணான்னு சொல்றாங்க.
இப்ப மக்கள் வேணான்னு சொன்னாலும் நீங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்படி மக்கள் வேணும்னு சொன்னதை திமுக எதை நிறைவேற்றிருக்கு? நான் கேட்கிற கேள்வி அதுதான். மக்கள் என்ன கேட்டாங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறப்ப சம்பள உயர்வு கேட்டாங்க, கொடுத்தீங்களா? கொடுக்கல. நீட்டு விலக்கு கேட்டாங்க, கொடுத்தீங்களா? நான் கேட்கறது தானே. எஸ். மக்கள் வேணாங்கிறத ஒண்ணு கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்தோம்னு சொல்றீங்கல்ல. மக்கள் வேணும்னு சொன்னதை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இதை நம்ம கேட்கிறோம். அதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? அடிப்படையா பெண்கள் பாதுகாப்பு கேட்டாங்க, செய்யல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேட்டாங்க, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு கேட்டாங்க, நீங்க செஞ்சீங்களா கடந்த 5 வருஷத்துல? இல்ல எடப்பாடி கடந்த 4 வருஷத்துல முதலமைச்சரா இருந்தப்ப செஞ்சாரா? இதர கேள்வி. ஓகே, ஆனா இது ஒரு தொழில் வளர்ச்சி இல்லையா? நம்ம நாளைக்கு தொழில் வளர்ச்சி அங்கதான் கொண்டு வந்து நோட்டணுங்கிற அவசியம் இல்லை கிறிஸ்டி. இப்ப நம்ம 2 விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு சென்னை டு திருச்சி பைபாஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பரந்தூர்ல நீங்க புதுமையா உருவாக்குறதுக்கும் இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இல்லைங்க, இங்க இடமே இல்லைங்க. எங்க அதான் நான் கேட்கிறேன். தொலைநோக்கு பார்வைனா என்ன? தொலைநோக்கு பார்வைனா என்ன? இப்பதானே தாவேக்கு வந்திருக்கு. நீங்க 50-60 வருஷமா இருந்திருக்கீங்களா? சென்னை டு திருச்சி போற பைபாஸ்ல இண்டஸ்ட்ரியலுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஐடி கம்பெனிகள் எவ்வளவு இருக்கு? அதனாலதான் நீங்க சதுப்பு நிலங்கள்ல பில்டிங் கட்டலாம்னு அனுமதி கொடுத்தீங்க. அதை ரத்து செஞ்சிருக்காரு. வேலை சரியில்லை. ஏன் கட்டணும்னு நான் கேக்குறேன். ஏரிக்கு மேல எதுக்குங்க கட்டடம்? இல்லங்க, இப்ப சாயில் டெஸ்டுக்காக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏங்க தேவையில்லாத ஏன் அந்த டெஸ்ட்களை எதுக்கு விடுறீங்கன்னு கேக்குறேன். ஒருத்தன் புலம்புறான், சதுப்பு நிலங்கள்ல பில்டிங் வேணான்னு விஜய் வந்தோடனே ரத்து பண்றாரு. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அது யாரா கொடுத்தா? அப்பதான் திமுக ஆட்சி காலங்களும் கொடுத்தீங்க. பெரிய அளவுக்கு சர்ச்சை, பல கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வீடியோக்கள் போடுறான், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண. நான் என்ன கேட்கிறேன், ஏரிக்கு மேல கட்டடம் கட்டி உன்னை யார் வாழ சொன்னா? அப்படி என்ன நொட்டம் வாழ்க்கை நீ வாழணும்? எப்படி வாழணும்? உனக்கு என்ன? உனக்கு பேராசை? ஏரிக்கு மேல உங்க பில்டிங் போடுவானா, அதை நான் வாங்கிடுவானா? வாங்கிட்டு ஐயோ கட்டடம் போயிடுச்சு, தலை விஜய் ஆச்சு இப்படி இருக்கு. உன்னை யார் வாங்க சொன்னா? லேக் வியூல வாங்கணும்ல. லேக் வியூல என்ன நீ நொட்டணும்னு கேக்குறேன். அப்படியே உன்னை வாழணும்னு யார் சொன்னா? உன்னை யாருங்க வாழணும்னு சொன்னா? உன் சந்ததி வாழணும் யாரு சொன்னா? அப்ப அது தப்புன்னு தெரியுதுல உனக்கு. ஏரிக்கு மேல ஒருத்தர் பில்டிங் கட்டுறான், ஏரிக்கு மேல பிளாட் பண்றான், அதை நம்ம வாங்கி வாடகை அதிகமா விடணும்னு உனக்கு எவ்வளவு பேராசை இருக்கும்? எவ்வளவு பேராசை இருக்கும்? இந்த வேளச்சேரியில சதுப்பு நிலங்களுக்கு கட்டி முடிச்சிட்டீங்கன்னா பெரும் ஆபத்து இருக்கு கிறிஸ்டி நமக்கு. அது போலதான் பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் வேணாங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், மாற்று கருத்து கிடையாது. பரந்தூரை சுற்றி நடக்கக்கூடிய பிசினஸ் தான் இங்க பிரச்சனை. என்ன பிசினஸ்? அதான் 2 நாளா ஓடிட்டு இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். புள்ளி விவரத்தோட எல்லா டாக்குமெண்டோட நான் பேசுறேன். சவால் அதுக்கு திமுக யார் கொடுத்தாலும் சவால். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் பதிவு செய்யறேன். பரந்தூர் ஏர்போர்ட்னு அறிவிச்சிட்டாங்களா? அறிவிச்ச உடனே 2 மாசம் தான் இருக்கும். கரெக்டா 2 மாசம் 15 நாள் தான். எல்லா சேட்டலைட் சேனல், எல்லா லோக்கல் சேனல்லையும் ரியல் எஸ்டேட்டோட விளம்பரம் வந்துச்சா இல்லையா? நிறைய வந்துச்சு. இதே தாம்பரம் நீங்க போனீங்கன்னா எவ்வளவு பிளக்ஸ், ஏர்போர்ட் பிளைட் பறக்குற மாதிரி ஒரு பேனர் வைப்பான். பார்த்தா பரந்தூருக்கு மிக அருகில் போடுவான். பரந்தூருக்கு மிக அருகில் போட்டோம். நமக்கு டவுட் வரும், என்னன்னா பரந்தூருக்கு 2 மாசம் 15 நாளுங்க. பரந்தூர் அறிவிச்ச உடனே 2 மாசம் மீனம்பாக்கம் அருகில்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரந்தூர் 15 நாள்ல விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா பல விளம்பரம் வருது, எக்கச்சக்கமான விளம்பரம். நீங்க ஏர்போர்ட் மட்டும்தானே உங்களோட குறிக்கோள். திமுகவை பார்த்து நான் கேட்கிறேன். அப்புறம் விளைநிலங்களை பிளாட் போறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? யார் அனுமதி கொடுத்தா? நான் கேட்கிறேன். இது சுத்தி இருக்கக்கூடிய மத்த இடங்கள்ல வித்துட்டானுங்க. கையகப்படுத்தின இடம் மீதி எல்லாம் பல ஏக்கர்ல பல ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் வாங்கியிருக்கான். யார ஒப்புதல் கொடுத்தா? அன்னைக்கு கவர்மெண்ட் யார் இருந்துச்சு? எந்த சப் ரிஜிஸ்டர் கொடுத்தான்? திமுகவுக்கு தெரியாதா? நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு. ஏர்போர்ட் வரட்டும் ஏங்க, கிறிஸ்டி நீங்க பேச விடுங்க. ஏர்போர்ட் வரட்டும் கிறிஸ்டி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், திமுகவுடைய வாதத்துக்கு ஒரு ஏர்போர்ட் வரட்டும், எல்லாம் வரட்டும். ஏர்போர்ட்டை சுற்றி ரியல் எஸ்டேட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணால அது தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி. எப்படி தெரியாம பண்ண முடியும்? ஒரே கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏர்போர்ட் வரட்டுங்க, ஏர்போர்ட்டை சுற்றி ரியல் எஸ்டேட் கம்பெனி வாங்கினா வாங்கலையா? இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுகவை தங்கம் தென்னரச சவால் விடுற. எத்தனை கம்பெனி வாங்குச்சு, எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு, வெளிப்படையா ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க திமுக. இன்னொரு பார்வையில ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வருது அப்படின்னா டக்கு நாங்க ஒரு 4-5 பொட்டி கடை வரதை பார்ப்போம். இது யூஸ்வலா நடக்கிற விஷயம். அதே மாதிரி இப்ப ஏர்போர்ட் வருதுன்னும் போது சுத்தி இருக்க இடத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல, ஏன்னா அது சுத்தி இருக்க வாங்குறது பிரச்சனை கிடையாது. வாங்குற இடம் என்ன இடமா வாங்குற, அதுதான் பிரச்சனை. விவசாய இடமும் விளைநிலங்கள் தான். பொட்ட காடை நஞ்சை புஞ்சை எது வேணா வெளியே போய் வாங்கு. இங்க ஏன் வாங்குறது தான் நான் கேள்வி கேட்கிறேன். 70 கிலோமீட்டர் சென்னைக்கு 70 கிலோமீட்டர்ல ஒரு விமான நிலையம் வருது, அதை சுற்றி விவசாய நிலங்கள் இருக்குன்னா அதை ஏன் நீ வாங்கணும்னு நான் கேட்கிறேன். ஏன் வாங்கணும்னு கேட்கிறேன். சரிங்க, நீங்க சொல்றீங்க டெவலப்மெண்ட் வரும்ட்டு. இதே டெவலப்மெண்ட்டை நான் சைனால கேட்கிறேன். சைனால எத்தனை விமான நிலையங்கள் இருக்கு தெரியுமா? காட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா அது வேணாங்க. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளால கோழிக்கோடு ஏர்போர்ட் தெரியுமா யாருக்காவது?
மலைக்குள்ள இருக்கும் அந்த ஏர்போர்ட், அது சுத்தி டெவலப்மெண்ட் இல்ல, ஆனா ஏர்போர்ட் மட்டும் இருக்குல்ல, இங்க மட்டும் எதுக்கு டெவலப்மெண்ட் கேக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேரளாவை நீங்க எடுத்துக்க, கோழிக்கோடு ஃபுல்லா மலை பிரதேசங்க, மலையை சுத்தி நடுவுல ஏர்போர்ட்டுங்க. இதே சைனால எடுத்துக்கோங்க, மலேசியால பினாங்னு ஒரு ஊருக்கு, பினாங்க சுத்தி ஃபுல்லா விவசாய நிலம் தான், நடுவுல தான் ஏர்போர்ட், எந்த இண்டஸ்ட்ரீஸும் வரல. ஏன் அங்க மட்டும் அந்த மாதிரி ஏர்போர்ட்டுகள் இருக்கு, இங்க மட்டும் சுத்தி ரியல் எஸ்டேட் ஏன் வரணும்? ஓகே, நான் ஒரு கம்பேரிசனா கேட்கிறேன். இப்போ சென்னை கோயம்பேடு இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நமக்கு பத்தலை, ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் வேணும், இன்னொன்று வந்து பெரிய வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்குறோம். அங்கே நிறைய வசதிகள் இருக்கு. இப்போ உண்மையிலே கிளாம்பாக்கம் சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆனா வந்து டிராபிக் அரெஸ்ட் ஆகல, மற்ற விஷயங்கள் எல்லா பஞ்சாயத்துமே இருக்குது. இல்லைங்க, கிளாம்பாக்கத்துல மனசாட்சியோட பேசணும் கிறிஸ்டி, பஸ் கரெக்டா வருதா? இது நான் தாவே காட்சியில கேட்கல. கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணோட பஸ் வந்துச்சா? பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கா? பஸ் ஸ்டாண்ட் தேவை கிடையாது, பஸ் வந்துச்சா? ஹோட்டல் எல்லா ஹோட்டல் இருக்காங்க. எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்? பஸ்ல மக்கள் பயன்படுறது பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸே வராம மக்கள் அங்கவே நிக்கணும். ஏங்க அங்க ஏசி ரூம்லாம் அமைச்சிருக்காரு, எதுக்குங்க? எல்லாம் வெட்டி செலவுங்க. இப்படிதாங்க ஏர்போர்ட்டையும் கொண்டு வர போறாங்க, உங்களுக்கு புரியுது? எல்லாம் வெட்டி செலவுங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டு வந்ததுக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை மால். பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? பஸ் வந்து நின்னாதான் பஸ் ஸ்டாண்டு, பிளைட் வந்து நின்னாதான் ஏர்போர்ட். அங்க நிறைய சிக்கல் இருக்குங்க, இயற்கை பிரச்சனையா இருக்கு. நீங்க கிளாம்பாக்கம் அவ்வளவு கோடி கட்டிங்க, பஸ் ஏதாவது யூஸ் இருக்கா? அடிப்படை கிளாம்பாக்கம் பாக்க பஸ் ஸ்டாண்ட் பெரிய. கோயம்பேடு நீங்க மாத்துறீங்க, ஆமா, கோயம்பேடு மாத்துறப்ப அன்றைக்கு விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பிரபாகர் ராஜ் ஒரு பெரிய இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ வருது? லூலு சூப்பர் மார்க்கெட்டா மாத்துறீங்க. சட்டசபையில கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. நான் என்ன கேட்கிறேன், கிளாம்பாக்கம் எந்த அளவுக்கு கட்டப்படுகிறதோ அதில் 70% லூலு மார்க்கெட்டுக்கு இடம் தேவை. அப்பா, ஆமா, பெரிய லூலு மார்க்கெட். புரியுதா உங்களுக்கு? யாரை ஏமாத்துறீங்க? சென்னைக்குள்ள பராமரிப்பு இல்லைங்க, வெட்டி செலவுங்க. கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், கட்டணும். கிளாம்பாக்கம் கட்டினது சுத்தி ரியல் எஸ்டேட் கம்பெனி, கூடுவாஞ்சூர் சுத்தி ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க, ஃபுல்லா பில்டிங்ஸ்ங்க. நீங்க எல்லாம் ஏரிக்கு மேல வாங்கி கட்டிட்டீங்க, மழை வந்தா தண்ணி நிக்குது, மழை பெஞ்சா தண்ணி வருதுன்னா அப்புறம் வருவாம என்ன வரும்? தங்க புதையல வரும். சென்னைக்குள்ள இடம் இல்ல, எல்லா பக்கம் நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிதான் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இதாயிட்டு இருக்கு. மாதவரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, இப்ப கிளாம்பாக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வச்சுக்கிட்டா சிட்டில இருந்து வெளியே போறது அடிப்படை. இப்ப நீங்க கோயம்பேடு மாத்துறீங்க, கோயம்பேடு மாத்தினதுக்கு அப்புறம் இங்க என்ன பராமரிப்பு பண்ணீங்க? இது நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. கிளாம்பாக்கம் நீங்க மாத்துறீங்க, கோயம்பேடு இப்ப இன்றைக்கு அமைதியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப கோயம்பேடு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன மாத்த போறீங்க? அதுதான் நான் கேட்கற கேள்வி. ஏதாவது பண்ணீங்களா? அதே எம்டிசி வெளியே வந்துட்டு போகுது, உள்ள ஊர் பஸ் போச்சு, உள்ள ஒண்ணும் இல்லை, இப்ப எம்டியா இருக்கு. இப்ப ஒரு சில பஸ் மட்டும் போகுது வருது. என்ன மாறுதல் பண்ணீங்க? அப்ப அந்த இடம் வேஸ்ட் ஆகுது, என்ன பண்ண போறீங்க? அரசு அந்த இடத்தை என்ன பண்ண போகுது? இல்ல டிராபிக் குறையும், பிளான் பி என்ன? அதுதான் நான் கேட்கிறேன். டிராபிக் குறையும் சொல்லிருந்தேன், ஒண்ணுமே குறையிலையே. எங்க இதே வெள்ளிக்கிழமை இதே இப்ப நம்ம வரப்ப கூட கோயம்பேட்டுல இப்ப டிராபிக்கா தான் இருக்கு, கிளாம்பாக்கத்துல டிராபிக்கா இருக்கு. என்ன குறைஞ்சிச்சு? இப்போ சமீபத்துல அண்ணா மேம்பாலத்துல ஒரு மேம்பாலம் கட்டிருக்காங்க, 600 சில்லற கோடி. ஆமா, கடைசியில பார்த்தா மேம்பாலம் தப்பா போகுதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 690 கோடி யார் பணம்? யார் பணம்? ஒரு மேப். எங்க இது என்ன பிள்ளைங்களுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுக்குறதா? அவன் நல்லா இல்லைன்னா வீட்டுல வந்து மாத்திக்கிறதுக்கு 600 கோடிங்க ஃபுல்லா கட்டிட்டா இப்பதான் தெரியுது கட்டினாலும் டிராபிக் வரும்ட்டு. இதுதான் எல்லா இடத்துலயும் சிக்கல். பிளானே தப்பு. பிளானே தப்பு. ஏவா வேலு ஒரு ஆய்வுக்கு போவாரு, உள்ள போனா ஒருத்தர் சீட்டை வச்சுட்டு ஒரு அதிகாரி நிப்பான், ஆய்வு செஞ்சுட்டே இருப்பாரு, அவர் டக்குன்னு குழிக்குள்ள போவாரு. ஏன்னா அதான் கட்டடோட மதிப்பு. அந்த வீடியோ இன்னும் இருக்கு, அந்த கட்டடோட வேல்யூவே அவ்வளவுதான். ஏவாவேல் உள்ள போயிட்டார், ஏவாவேல் நிப்பாரு, அவர் பக்கத்துல நிக்க அதிகாரி தான் உள்ள போவாரு. அவர் ஆய்வுக்கு போறாரு, புது பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா பள்ளம் இருக்கும், உள்ள போய் உழுவாரு. இதுல என்ன சொல்றது? பில்டிங்ல எப்படிங்க ஓட்ட? அதுதாங்க தரங்கிறது. உங்களுக்கு புரியுதா? பிரச்சனையே அங்கதான். ஒட்டுமொத்தமாக மக்களை படத்துல சொல்ல மாதிரி கட்டிட்டு வாங்கினது, கட்டுறேன்னு சொல்லி வாங்கினது அப்படின்னு வாங்கல. மக்களை ஏமாத்துறதுங்க. மக்களை ஏமாத்திட்டாங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா வந்து ஒன்னொன்னா வெளியே கொண்டு வராரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர். அதுல நம்ம பாராட்டுறோம். மக்களுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். யார் யார் தப்பு பண்ணிருக்கா மக்கள்கிட்ட சொல்லுங்க, வெளிப்படையா கொண்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். நான் என்ன கேட்கிறேன், இங்க பரந்தூர் வேணும்னு சொல்றீங்க, வேணும்னு சொன்ன நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை சுற்றி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கார ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான். பல சின்ன சின்ன கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனினா சும்மா கிடையாது. அவன் வருவான், அக்ரிமெண்ட்டை போடுவான், ஃபர்ஸ்ட் வந்து 100 பேர் வேலைக்கு கொண்டு வருவான், அப்புறம் 500 பேர் ஆக்குவான், அப்புறம் 1000 பேர் ஆக்குவான். அது ஒரு பெரிய கார்பெட்டா வரும். அப்ப அவனுக்கு அனுமதிகள் கொடுத்தது யார்? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள். ரியல் எஸ்டேட் ஏன் நடக்கணுங்கிறத நான் கேட்கிறேன். ஏன் நடக்கணும்? இது யார் வாங்கியிருக்காங்கன்றது ஒரு கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சென்னையில போதுமான ஐடி நிறுவனங்கள் இருக்கா இல்லையா? இது ஒரு கேள்வி. போதுமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா இல்லையா? போதுமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது ஏன் ஃபோர்டு கம்பெனிக்காரன் நம்ம தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனான்? ஏன் ஓடி போனா? ஃபோர்டு கம்பெனியோட அளவு எவ்வளவு பெருசு தெரியுமா? அது எத்தனை ஏக்கர் தெரியுமா? அவனே அங்க விட்டுட்டு ஓடுறானா
அப்ப இங்க பரந்தூர்ல இன்னொருத்தன் இதை மாதிரி உருவாக்குறான்னா எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இங்க சரி பரந்தூர்ல வாங்கின விவசாயிகளுடைய நிலங்கள் வாங்குறீங்க, வாங்கின நிலங்களுக்கு அவங்களுக்கு எப்படி என்ன வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? ஏர்போர்ட்ல எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. காசு கொடுத்துட்டோம். ஏர்போர்ட்ல இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல எத்தனை நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்கறான்? அவன் இடத்த கொடுத்துட்டு அவன் வேலை பார்ப்பானா, வடநாட்டுக்காரன் வந்து வேலை பார்ப்பானா? யாருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாகும்? சரி, அந்த விவசாயிகள் படித்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? எப்படி உத்தரவாதம் கொடுப்பீங்க? அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை, இப்போ எக்ஸாம் எழுதுற கவர்மெண்ட்டுக்கு வேலைக்காக காத்திருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவனோட நிலைகள் என்ன? இவ்வளவு கேள்விகள் வருது. நீங்க சுத்தி இடம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ஏங்க இடம் என்னங்க? இப்ப ஆதாரமே உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க மக்கள்கிட்ட படிச்சு காமிக்கணும் கிறிஸ்டி. இந்த ஆதாரத்தை இதை படிச்சு காமிங்க, இந்தாங்க உங்களுக்காக லைவ் எக்ஸ்க்ளூசிவ். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆதாரம் இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க வேற கேள்வி மாத்திட்டாரு இவரு. சரி, என்னன்னா விளம்பரங்கள்லாம் வருது, பரந்தூர் அறிவிச்சாம லோக்கல் சேனல்லாம் வருது, இதெல்லாம் பாட்டு பயங்கரமா விளம்பரம் போகுது. இது திமுக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஒண்ணு கேட்டேன்ல ஒரு கேள்வி, ரியல் எஸ்டேட் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணாண்டு இவன் விளம்பரம் பண்ணாம அங்க மக்கள் வாங்குவாங்களா? இப்ப பல மக்கள் அங்க வாங்கியிருக்காங்க, அவங்களோட நிலை என்ன ஆக போகுது? இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் திமுக தவற விட்டதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். யாரும் பதில் சொல்லல. சரி, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். தாவே காட்சி வந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து இதுதான் போடுவாரு பெருமளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு செஞ்சுட்டாரு. ஆனா தாவே காட்சி வந்த உடனே பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படும் போது ஒரு வாங்கின ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் ஒரு நெரட்டிவ் செட் பண்றான் ஊடகங்கள்ல. என்னன்னா பரந்தூர் வந்தா எவ்வளவு பயன், எவ்வளவு வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் வாங்கினவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். ஓகே, ஏன்னா அவன் காசு போட்டு வாங்கிட்டான் பிளாட்டை. ஓகே, அவன் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் போட்டு வாங்கியிருப்பான். ஆனா அவனுக்கு இடம் போகுது அப்படின்னா பயம் வருது இல்ல, உடனே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி செய்தித்தாள்கள்ல இருந்து சில பேரெல்லாம் வச்சு பேச வச்சு அவனுக்கு அந்த வீடியோ அனுப்புறான் வாட்ஸ்அப்ல. அதுல ஒருத்தன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, சார் பரந்தூர் தான் சொல்றாங்க, இந்த பாருங்க வீடியோ எல்லாம் பேசுறாங்கன்ட்டு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணப்படுது, மைண்ட் செட் பண்றான். அப்ப கார்பரேட்டுக்காரன் எவ்வளவு மூளை. இந்த பாருங்க, இதுல வந்து நீங்க இது பாருங்க, இதுல கன்க்ளூஷன் ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மக்களுக்கு படிச்சு காமிங்க. எவிடன்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால டிலே ஆகலாமே தவிர இந்த ப்ராஜெக்ட் பேக் அவுட் ஆகாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் எந்த மெகா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஆப்போஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது டெமோக்ரஸியோட ஒரு பார்ட்டு தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டும் ப்ராஜெக்டை இந்த ஸ்கேலில் மூவ் பண்ணும்போது அது லாங் டேர்ம் எக்கனாமிக் இம்பேக்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாஜிஸ்டிக் க்ரோத்து, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு பல ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் டெசிஷன் எடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இது என்ன ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி? இது ஆக்சுவலா வந்து மீடியாக்கு கொடுக்கப்படக்கூடிய நெரேட்டிவ் ஸ்கிரிப்ட். இது எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு நான் சொல்றேன். இதற்கான நெக்ஸ்ட் வீடியோ தமிழ்நாடு டைம்ஸ்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலி இதுல வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்டே இருக்கு. இப்போ இப்படிதான் நெரேட்டிவ்கள் செட் பண்ணப்படுது. படிச்ச அந்த 4 வரியில எனக்கு புரிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க பயப்படலாம் ஒண்ணு வேணாம், இடம் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கு, விபூதி வாயில போட்டு போங்க, கடவுள் பார்த்து பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப புரியுதா? திமுக பதறுது, திமுக கதறுது தெரியுதா? சட்டசபையில பரந்தூர் வேணான்னு சொன்னீங்க, ஏன் பதறாங்க தெரியுதா? இப்போ இதுதான் மேட்டர். இப்ப இவன் கேள்வி கேட்பான்ல. இப்ப இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா அடுத்த வாரம் வெளியிடுறோம், பக்காவா வெளியிடுறோம். சவால் கொடுக்கலாம், நம்ம திமுகவுக்கே சவால் கொடுக்கலாம். யார் யார் பரந்தூர் வேணுங்கிறான்ல அவனுக்குலாம் சவால் கொடுக்கலாம். இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்ணீர் விட்டு விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த திட்டத்தை எதிர்த்திருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப மக்களுக்கு வேண்டாத திட்டத்தை கொண்டு வரணும்னு ஏன் ஆர்வம் காட்டுறீங்கன்னு நீங்க கேள்வி வருது. அதுக்கு பதில் இல்ல, நீங்க லாங் டைம் டெவலப்மெண்ட், லாங் டைம் எக்கனாமிக்னா அப்ப நீங்க 50-60 வருஷமா என்ன கோமால இருந்தீங்களா? 50-60 வருஷமா கலைஞரும் ஜெயலலிதாவும் கொண்டு வந்த திட்டங்களில் தொலைநோக்கு பார்வை இல்லையா? கேள்வி வருது. இல்லாத ஒன்றை இப்ப நீங்க உருவாக்குறீங்களா? இன்னொரு கேள்வி வருது. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் திமுக ஆட்சி காலங்கள் பல நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி ஓடிச்சு, ஏர்போர்ட் இருக்குன்னு போனாங்களா? இங்க இருந்த போர்டு கம்பெனி காலி பண்ணிட்டு போனானே, எதுக்கு இங்க எல்லா வசதிகளும் இருந்து ஏன் அவன் காலி பண்ணிட்டு போனான்? ஏன் காலி பண்ணிட்டு போனா? இதுக்கெல்லாம் பதில் வராது கிறிஸ்டி. ஏன்னா ஒட்டுமொத்தமாக மடைமாற்றம் வேலையை திமுக செய்யுது. இருக்கிறத சரி பண்றதுக்கும் புதுசா ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன், நீங்க லாங் டைம் எக்கனாமிக் வருதுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வரீங்க, ரைட், சந்தோஷம். இப்போ பரந்தூர்ல 26ல அமல்படுத்தப்படுது. ஒரு ஏர்போர்ட் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம், 31ல ஏர்போர்ட் வந்து சுத்தி இருக்க ஊர்ல செட் ஆகுறதுக்கு 2050 ஆயிரம் வச்சுக்கோங்க. 50 தான் உங்களுடைய தொலைநோக்கு பார்வைனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண தொலைநோக்கு பார்வை என்னன்னு நான் கேட்கிறேன். என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க திருச்சி சென்னை டு திருச்சி பைபாஸ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, ஏன் ஆவடியில் டெவலப்மெண்ட் இல்ல?
அதுவும் நமக்கு திருவள்ளூர் பார்டருங்க, திருத்தணி பார்டரு, திருப்பதி பார்டரு, எத்தனை கம்பெனிகள் கொண்டு வந்தீங்க? ஏன் இந்த பக்கம் விசிபிள் பண்ணல? ஏன் விசிபிள் பண்ணல? OMR ஈஸியா டெவலப் ஆன மாதிரி இந்த பக்கம் எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகல. ஏன் ஈஸியா பண்ணிருக்கலாமே? தொலைநோக்கு பார்வை அங்க கொண்டு வந்துருக்காமே. சென்னையை விடுங்க, சென்னையை தாண்டி இப்ப திருச்சி, மதுரை, அதுக்குதான் வரேன், அடுத்து வரேன். இப்ப ஏர்போர்ட் வருது. இப்ப நமக்கும் பெங்களூருக்கும் போட்டியா வைக்கிறீங்க. ஆமா, பெங்களூர்ல அவன் ஏர்போர்ட் கட்டின வருஷம் எப்போ, நம்ம எப்ப கட்டியிருக்கோம், அவன் எப்ப கட்டினா, கட்டும் போது விளைநிலங்கள் இருந்ததா இல்லையாங்கிற அவ்வளவு கேள்விகள் இருக்கு. நமக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 1400 ஏக்கர், 1400 ஏக்கர்ல போதுமானதா இருக்கா? போதுமானதா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு. ஆமா, ஓகேவா? தஞ்சாவூர் இருக்கு, ஆவடியில ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு, மதுரையில ஒண்ணு இருக்கு, திருச்சியில ஒரு ஏர்போர்ட் இருக்கு, மதுரையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. அதை தவிர்த்து நம்மளால ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியுமா? ஏன் அதுல இருக்குது. சரி, இப்ப நீங்க சென்னைக்கு வரீங்களா? ஏன் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா கார்கோஸ், மெயினா கார்கோஸ், லாஜிஸ்டிக்னா ஏர்போர்ட்டுக்கு மட்டும் முன்னுரிமை இருக்காது, போர்ட்டுக்கும் இருக்கும், துறைமுகங்களுக்கும் இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்களாக, சரி 50 வருஷம்னு சொன்னா கோவம் வரும், நம்ம 21ல இருந்து 25 வரைக்கும் துறைமுகங்களுடைய டெவலப்மெண்ட் என்ன? நான் திமுகவை பார்த்து கேட்கிறேன். துறைமுகங்களுடைய டெவலப்மெண்ட் என்ன? இன்னைக்கு ஆதவர்ஜன் சொன்னார்ல, தமிழ்நாடு டு புதுச்சேரி நம்ம கப்பல் போக்குவரத்துன்னு சொல்லிட்டு, அது அற்புதமான ஸ்கீம் தெரியுமா உங்களுக்கு? பல லட்சம், பல கோடி ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு அதுல. நீங்க என்ன பண்றீங்க? தஞ்சாவூர்ல திருச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, திருச்சி ஏர்போர்ட்ல அதிகமாக பயன்படுறது யார் தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதிகமானவர் வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு 10 பேராவது வெளிநாட்டுக்கு போவான், 10 பேராவது வருவான், திருச்சி ஏர்போர்ட்டை யூஸ் பண்றான். ஆனா அங்க ஏர்போர்ட் ஸ்டேஷன் மத்திய அரசு கொண்டு வருது இல்ல. ஏன் நீங்க ஏன் தஞ்சாவூர்ல மினி ஏர்போர்ட் கட்டல? ஏன் முன்னேற்பாடுகள் செய்யல? சரி, தஞ்சாவூர்ல ஏர்போர்ட் கட்டி என்ன பண்ண போறேன்னு கேக்கல. தஞ்சாவூரை சுற்றி பார்டர்ல இருக்கிறது எல்லாமே கடல் மாவட்டங்க, கடல் பகுதிகளுங்க. நீங்க அதிராம்பட்டினம், கோட்டைப்பட்டினம் எல்லாமே பாத்தீங்கன்னா கடல். பட்டுக்கோட்டையில நீங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல மினி ஏர்போர்ட் கட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டையில நீங்க அழகா கடல் வலயத்துல துறைமுகம் அமைக்கலாம், பிசினஸ் டபுள் ஆகும். இன்னைக்கு வெளிநாடு, தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்கக்கூடிய வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை என்ன? அவன் எங்க இருந்து வரான்? ஒன்னு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வருவான், இல்ல சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வருவான். அவனுக்கு நீ தஞ்சாவூர்ல ஏர்போர்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு டபுள் பிசினஸ் ஆகுமா? ஆகாதா? அந்த ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப நாளா இருக்கு, அப்படியேதான் இருக்குது. அதாங்க டபுள் பிசினஸ் ஆகுமா? கண்டிப்பா. இப்ப நேரா சென்னையில இருக்கான், சென்னை போய் திருச்சி போயிட்டு அவன் திருச்சியில இருந்து கார் வழியா டிராவல் பண்றதுக்கு நேரா நீ தஞ்சாவூர்ல ஒரு மினி ஏர்போர்ட் கட்டினா, ஃபாரினர்ஸ் சென்னையை சுத்தி பார்த்து தஞ்சாவூர்ல போய் இறங்குவான், தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிக்கு போவான், திருச்சியை சுத்தி பார்த்து திருச்சியில இருந்து மதுரைக்கு போவான். அப்ப முழுவதுமே அவனுக்கு விமான சேவை அதிகரிக்குமா? அதிகரிக்கும். லாஜிஸ்டிக்ஸ் அதிகமாகும். நீங்க தஞ்சாவூர்ல ஒரு பொருள் வாங்குறான்னா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்துவான் அவன். நீங்க அங்க சும்மா வெள்ளக்காரன் சும்மா வர மாட்டாங்க. நம்ம என்ன ஹேண்ட் கிராஃப்ட் பண்றோம், என்னென்ன மெட்டீரியல் சேல்ஸ் பண்றோம், அதை லாட்டா எடுப்பான், லாட்டா எடுத்து பிசினஸ் பண்ணுவான். அப்ப லாட்டா எடுத்து அவன் பிசினஸ் பண்ணும்போது கார்கோ எங்க கொண்டு வருவான்? சென்னை கொண்டு வருவான், இல்ல திருச்சி கொண்டு வருவான். திருச்சியில குறைவுதான், அதிகபட்சமா சென்னை கொண்டு வருவான். அது அந்த சிஸ்டத்தை நீ சென்னை தஞ்சாவூர்ல கொண்டு வரீங்கன்னா பிசினஸ் growth ஆகுமா இல்லையா? அங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்லையா? அப்ப நீங்க மாவட்டம் தோறும் அங்கங்க ஹப்பாக மினி ஏர்போர்ட் கட்டினீங்கன்னா இந்த பரந்தூரே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க தஞ்சாவூர்ல ஒரு மினி ஏர்போர்ட் கட்டும் போது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். வளர்ச்சி ஃபுல்லா இங்க சென்னை மட்டும். ஆமாங்க, நீங்க ஒரு போர்ட் கட்டிங்கன்னா அங்க வளர்ச்சி அதிகமாகும். நீங்க மதுரை நீங்க கட்டுறீங்க, மதுரை டு தூத்துக்குடி விமான நிலையம் என்ன டெவலப்மெண்ட்ல இருக்கு? ஒரு ஏதோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். என்ன டெவலப்மெண்ட்ல இருக்கு? ஏன்னா அங்க தண்ணி இல்லாத இடங்களே அவ்வளவு இருக்கு. அதை நீங்க டெவலப் பண்ணலாமே. தூத்துக்குடி போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமே. அதுதானே நம்ம கேள்வியை கேட்கிறோம். மதுரை விமான நிலையம் வந்ததுக்கு அப்புறம் மதுரை இளைஞர்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க? மதுரை ஏர்போர்ட் வந்து அப்படி போன இப்படி ஒண்ணுமே கிடையாது. மதுரை சுத்தி இன்னும் காடு தான் இருக்கு, ஏர்போர்ட்டை சுத்தி. என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? அப்ப நீங்க டெவலப்மெண்ட்ங்கிறது எங்க இருக்கணும்? சென்னையில தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற ஐடி கம்பெனி நீ மதுரைக்கு மாத்து, திருச்சிக்கு மாத்து, தஞ்சாவூருக்கு மாத்து, கோயம்புத்தூருக்கு மாத்து. இதுதான் நம்ம சொல்ல வரோம். டெவலப்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் வரட்டும். எல்லாமே இங்க வந்துட்டு வெள்ளம் மழை வரப்போது, ஐயோ தண்ணி நிக்குது, ஐயோ தண்ணி வரல, ஐயோ விலை ஏறுது. எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை? எதுக்கு இந்த பிரச்சனை நான் கேட்கிறேன். இடத்த வாங்கிட்டு பாருங்க, ஐயோ விஜய் ஆட்சியில ஐயோ எதுக்கு அழுவுறீங்க? ஏரியில தான் விற்கிறான்னு தெரிஞ்சுதான் வாங்குற. ஏன் வாங்கணும்னு கேட்கிறேன். ஏன் வாங்கணும்? அவன் தான் விற்கிறான் பிசினஸுக்காக, அரசியல்வாதி. நீ ஏப்பா வாங்குற? நான் கேட்கிற கேள்வி. அப்ப ஊருக்கு நீங்க டெவலப்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த சிக்கலே வராதுன்னு சொல்றேன். நீங்க தஞ்சாவூர்ல ஒரு துறைமுகமும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் அமைச்சா பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்கும். அப்ப திருச்சியில அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் போங்க, கோயம்புத்தூர்ல அடுத்த டெவலப்மெண்ட் போங்க. கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு மான்செஸ்டரா இருக்கு. கோயம்புத்தூர்ல என்ன வளர்ச்சி பண்ணிருக்கீங்க? அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பரந்தூர்ல தான் கட்டணும்னா, ஏன்னா பரந்தூர்ல தான் இந்த கட்சி பேர்லாம் சொல்ல, அந்த கட்சிக்காரர் சொந்தக்காரன்லாம் இடம் வாங்கி போட்டுருக்கான், ரியல் எஸ்டேட் பண்றான். அதை தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா வெளியிடுவோம்னு சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவா நம்ம வெளியிடுறோம். அதை
பரந்தூர் போறோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அங்க ஒரு இடம் வாங்கி போட்டதா சொல்றாங்க. இடம் வாங்கி போட்டதுன்னா ஒரு பெரிய தோட்டமே வச்சிருக்காரு, அதனால கூட அந்த காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற. இல்ல அது ஒரு காரணமா இருந்தாலும் அதை சுற்றி பிசினஸ்கள் இங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு பிளாட் போட்டு வைக்கிறான், நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவன் கோச்சு போறாங்க. ஒரு கம்பெனி இப்போ கிறிஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷனே வச்சுக்கோங்க, இப்போ நீங்க ஒரு 1000 வீடு கட்டுவீங்களா குறைஞ்சபட்சம்? ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு போர் போடணுனால 500 அடி போகுது, குறைஞ்சபட்சம் 500 அடி போகும். அப்போ நீங்க 1000 வீட்டுக்கு 500 அடி போர் போட்டீங்கன்னா அந்த நிலம் தாங்குமா தாங்காதா? எப்படி தாங்கும்? இப்போ எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அவனை சுத்தி நீங்க ரியல் எஸ்டேட்டை இவ்வளோ ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள்லாம் குமிஞ்சிட்டான். அவன் குமிஞ்சு பிசினஸ் பண்ற வரைக்கும் திமுக என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, திமுக சார்பிலேயே நம்ம கேட்கிறோம் ஏர்போர்ட் வரட்டும், ஆனா இவ்வளவு பிசினஸ் நடந்துச்சுல ஏன் நீங்க தடுக்கலன்னு நான் கேட்கிறேன். ஓகே, கேட்கக்கூடிய ஒரே சிம்பிள் கேள்வி, ரியல் எஸ்டேட்களை ஏன் தடுக்கவில்லை? ஏன் தடுக்கலன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஏன்னா சொந்தக்காரனா புல்லா எப்படி தடுப்பான்? அந்த சிக்கல் ஃபுல்லா சொந்தக்காரனா இருக்குமா, ஃபுல்லா பினாமி ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும், பெரிய பெரிய கம்பெனி. அப்படிதான் இங்க ஃபுல்லா சென்னை ஃபுல்லா ஏரிக்கு மேல பில்டிங் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையா கேட்கறேன். நீங்க தொலைநோக்கு பார்வைன்னு பரந்தூரை பாக்குறீங்க, தொலைநோக்கு பார்வைன்னு ஏன் சென்னையை பார்க்கலன்னு நான் கேட்கறேன். ஏன் சென்னையை பார்க்கல? ஏன் சென்னையில அனுமதி கொடுக்கல? திமுக ஆதரவா பேசுறாங்க, அவங்களுமே வந்துட்டு சுத்தமா விவசாயிகள் பக்கம் எதுவுமே இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க, அங்க வந்து ஏர்போர்ட் வரதாங்க சரின்றாங்கல்ல. நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்கல்ல எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு மக்களை பத்தி ஏன் நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அது மக்கள் நல்ல அக்கறை இல்ல. மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய அரசு என்றைக்கு அமைகிறதோ அதான் மக்கள் அரசுன்னு சொல்றேன். இன்னைக்கு மக்களுடைய அரசு தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த மக்கள் சொல்றாங்கல்ல எங்களுடைய சந்ததிகள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு செய்வோம், விஜய்க்காக எங்கனாலும் குரல் கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல, இதுதான் மக்களுடைய அரசுன்னு நான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு இத்தனை ஏர்போர்ட்டுகளை நம்ம சொல்றோமே, நம்மளை விட டெவலப்மெண்ட் கேரளாலயும் இருக்குல்ல, கொச்சின்லயும் இருக்குல்ல, கொச்சின் போர்ட் இருக்குல்லங்க, அதுதாங்க அதிகமான பிசினஸ் அங்க. அந்த மாதிரி ஏங்க நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய கடல் பரப்பு இருக்குங்க, ஏங்க நம்ம செய்ய மாட்டோம் கேள்வி கேட்கிறோம். அதெல்லாம் பண்ணாம ஏன் இந்த இடத்துல ஏன் இங்க வரணும்னு நான் கேட்கிறேன். அவசியமே இல்ல. நீங்க மினி ஹப்பை ஏற்படுத்துங்க, மினி ஏர்போர்ட்ஸ் ஏற்படுத்துங்க, அதே பல கோடி ரூபாய் நமக்கு வருமானம், பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே மீறி நமக்கு வேலை. சரி இன்னைக்கு இவ்வளவு கம்பெனி அங்க வரேன்னு சொல்றான்ல, அந்த கம்பெனில நீ வேற மாவட்டங்களுக்கு மாத்தி விட்டீங்களா? நான் கேட்கிற கேள்வி. அவங்க பாயிண்ட்க்கு வருவான், சிக்கிடுவாங்க. இவ்வளவு கம்பெனி அதை சுத்தி ஏர்போர்ட் வந்தா இவ்வளவு டெவலப்மெண்ட் வரப்போகுது, தொலைநோக்கு பார்வை நெரட்டிவ்லாம் செட் பண்றீங்கல்ல, அந்த கம்பெனியை திருச்சிக்கும் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் ஏன் மாத்தி விடல நான் கேட்கிறேன். எவ்வளவு பேர் இங்க இருந்து வந்து அங்க வேலை பார்க்கறான் சென்னையில. சென்னையில 1 லட்சம் ரூபாய் கிருஷ்டி, இதை நீ சொந்த ஊருக்கு பண்ணி 50,000 ரூபாயும் திருப்தியா இருப்பான். அப்ப இங்க டபுள் சம்பளம் இல்ல, டபுள் ரூம் வாடகை இல்ல, டபுள் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இல்ல, கரண்ட் பில் இல்ல, நெருக்கடி இல்ல, போக்குவரத்து சிக்கல் இல்ல. அவன் சொந்த ஊர்ல போய் அவன் சொந்த ஒன்னொரு கம்பெனி சொந்த ஊர்ல வேலை பார்க்கறானா மன திருப்தியா வேலை பார்ப்பான். 50,000 ரூபாய் கொடுத்தாலும் எல்லாருமே சொந்த வீடு வச்சிருக்காங்க, மேக்ஸிமம் இருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு இடம் இருக்கு எல்லாருக்குமே. என்னன்னா இதுல ஒரு பிசினஸ் இருக்கு, காசு பொருளுது, கோடி கணக்குல காசு பொருளுதுங்க. யாரோ சம்பாதிக்கிறாங்க. ஆமா, எப்படி உருவானுங்க? அதுதான் இங்க சிக்கல். இன்னைக்கு விஜய் வந்து அதை செய்யறாருன்னா நம்ம பாராட்டி அவரை தோளோட தோல் நின்று நம்ம அடுத்தடுத்து சாட்டை சொல்லட்டிட்டே இருக்கணும். சார் இதை செய்யாதீங்க, இதை கொண்டு வாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், விஜய் அவர்கள் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் அங்க வாங்கின இடத்துக்கு வேற ஏதாவது செய்யணும், அதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே ஓகே, அதை செய்யாதீங்க, சிப்காட் மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கு பதிலாக நீ மாவட்டம் தோறும் கொண்டு வாங்க. இன்னைக்கு சுகர் ஃபேக்டரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் சுகர் ஃபேக்டரி குறைவு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரும்புடைய வளர்ச்சியே கிடையாது. சுகரை கொண்டு வாங்க, சுகர் ஃபேக்டரிஸை கொண்டு வாங்க, பல மாவட்டம் தோறும் ஒரு சுகர் ஃபேக்டரி கொண்டு வாங்க, தாராளமா கொண்டு வரலாம். விவசாயத்தை அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் தாவேக்க செய்யணுங்கிறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நீங்க இந்த ஏர்போர்ட் பண்ணனா நம்ம பாராட்டுறோம் இல்ல, இதற்கு மாறுதலாக என்ன செய்ய போறீங்க? அங்க எதுவும் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். விவசாய நிலையங்களையும் விளை நிலைகளையும் தொடாதீங்க. புதுக்கோட்டை ராமநாதபுரம் அப்படின்னா தண்ணியே இல்லாத காடா கிடக்குங்க, அதை டெவலப்மெண்ட் பண்ணலாங்கிறேன். அந்த சிட்டிஸை டெவலப்மெண்ட் பண்ணுங்க, கம்பெனிஸை கொண்டு வாங்க, மற்ற மக்களுக்கு மாற்று ஒரு வழியை ஏற்படுத்துங்க. அப்ப நம்ம தண்ணீரை வந்து மிச்சப்படுத்தி அந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் வரும் கம்பெனி வந்தா. அப்ப ஒட்டுமொத்தமாக தண்ணீர் வளர்ச்சிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் அதிகம் வரைக்கும். இப்ப உடையுதுங்க. இப்ப அவங்க சொல்ற கான்செப்ட் படி பார்க்கும்போது தொழில்துறை அப்படின்னா இப்ப அங்க பரந்தூர்ல வச்சாதான் தொழில்துறை வந்து முன்னேற்றம். அது தேவையே இல்லை, அங்க வச்சாதான் முன்னேறணும் அவசியமே கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாரும் வெளிநாடு போவாங்க? இவங்க எல்லாம் போகணும் இல்லையா? அதுதான் இங்க சிக்கல். புரியுதா? இப்ப சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து விமானத்துக்கு சென்னைக்கு வரான், வரதுனாலதானே இங்க சிக்கல் இருங்க. அங்கங்க ஹப்ப போடுங்க, எந்த சிக்கல் வரப்போறது இல்ல. துறைமுகங்களை அதிகப்படுத்துங்க. துறைமுகங்களுடைய எண்ணிக்கை என்ன இருக்கு? நம்ம புதுசா என்ன துறைமுகம் அமைச்சிருக்கோம்? அதான் கேக்குறேன். என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது? எல்லாத்தையும் சென்னை ஏன் கொண்டு வரீங்கன்னு கேக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னா அவங்க ஒரு பிளான்ல இருப்பாங்க இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இடம் காமிச்சா எங்கனாலும் சைன் போடுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்க கண்ட்ரோல் சென்ட்ரல் போர்டு இது நல்லா இல்ல, இந்த இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணி கொடு, இதெல்லாம் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணா இவ்வளவு பிசினஸ் வரும்னு அவனுங்க நீங்க தான் புள்ளி விவரங்களோட கொடுக்கணும்.
அதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட இருக்கான். நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன், கொண்டு வந்து எண்ணூர்லயே வைப்பேன், கொண்டு வந்து திருவட்டூர்லயே வைப்பேன். அங்க போய் பாரு, திருவட்டூர்ல ஒரு பைக்கே போக முடியலங்க, அவ்வளோ டிராஃபிக்ங்க மெட்ரோ போட்டு. என்ன அதுக்கு மேல அங்க டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க? புரியல, என்ன டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க? அப்ப போனா விவசாய நிலத்துல தான் எடுக்கணும் அவசியம்லாம் இல்லை. கடைசி ஒட்டுமொத்தமாக ஒரு கார்பரேட் மாஃபியா கும்பல் சுத்துது. அதுக்கு இப்ப செருப்படி உழுத மாதிரி இருக்கு. அதை விஜய் செஞ்சு என்ன பண்ண போறாங்க? அதான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப ரத்துன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த ஊருக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரெல்லாம் வாங்கிட்டான், அவன்கிட்ட இருந்து திருப்பி நிலத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருங்க. யார்கிட்ட வாங்கினீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அபராத தொகையை அந்த கம்பெனிகளுக்கு அபராத தொகையை ஒரு அமௌண்ட்டை போடுங்க. அவன் இனிமே இந்த மாதிரி தப்பை செய்யவே மாட்டான். இந்த மாதிரி சூழல் எல்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் சிக்கலாயிடாதா? சிக்கல் ஆகுது. இது என்ன சிக்கல்? கவர்மெண்ட் தாங்க, கவர்மெண்ட் சொல்றதை கேட்டாதாங்க எல்லாமே சரியா இருக்கும். இங்க ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்டா தாவேகா இருக்கு நம்புறீங்களா? இல்லங்க, ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் நீங்க கொண்டு வரலன்னா பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இப்ப நீங்க தாமே திமுக பண்றதே நீங்க பண்ணணும்னா அந்த கவர்மெண்ட் தேவையில்லை, உங்களையும் புறக்கணிச்சிருவாங்க மக்கள்ங்கிறது தான் நமக்கு கருத்தா சொல்லுவோம். ஓகே, சூப்பர். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி நன்றி கிறிஸ்டின்.